பல்லவபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காமராஜர் நகர், பல்லாவரம் ஆகிய பகுதிகளிலும், ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மலைமேடு என்கின்ற பகுதிகளிலும் கடந்த 2-3 நாட்களாக அப்பகுதி மக்களுக்கு வயிற்றுப்போக்கு அறிகுறிகளுடன் ஒரு 33 பேர் கடந்த 2 நாட்களாக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு புறநோயாளிகளாக வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதில் 14 பேர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 19 பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒரு 3 பேர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஒருவரும், தனியார் மருத்துவமனைகளில் இருவரும் என்கின்ற வகையில் 3 பேர் வெவ்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆக தற்போது சிகிச்சையில் இருப்பவர்களை பொறுத்தவரை தாம்பரம் அரசு மருத்துவமனையில் 19 பேரும், ராஜீவ்காந்தியில் ஒருவரும், 2 பேர் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்காக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்குமே ஒரே மாதிரியான பாதிப்பு தான் தென்பட்டிருக்கிறது, குறிப்பாக வயிற்றுப்போக்கு. தாம்பரம் மருத்துவமனையை பொறுத்தவரை இந்த வயிற்றுப்போக்குக்காக இவர்கள் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட தொடங்கிய உடனே நம்முடைய மாண்புமிகு சிறு குறு தொழில் துறையின் அமைச்சர் அவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையர், வணக்கத்திற்குரிய மேயர், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் போன்ற அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் விரைந்து வந்து இந்த காலை பார்த்து சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இங்கே உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற 19 பேரையும் தனித்தனியே சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிற சிகிச்சைகள் குறித்தும் அவர்களை நலம் விசாரித்துவிட்டும் வந்திருக்கிறோம். இதில் திருவீதி வயது 56 மாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் உறவினர் வீட்டிற்கு வந்து இங்கே தங்கியிருந்திருக்கிறார் காமராஜர் நகரில். அதேபோல் மோகனரங்கம் வயது 42, அவரும் இந்த 2 பேரும் இறந்த நிலையிலேயே, பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அந்த இருவரும் தற்போது பிரேத பரிசோதனைக்காக பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரேத பரிசோதனை விரைந்து நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் இவர்களுக்கான பாதிப்பு என்னவாக இருக்கும் என்று ஆராய்வதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாண்புமிகு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள் எல்லாம் அந்த பகுதிக்கே சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குடிநீரில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம். அதுவும் கூட அந்த மலைமேடு என்கின்ற ஒரு டிஃபென்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு குடியிருப்பு, அங்கிருந்து தான் இவர்களுக்கு குடிநீர் வருகிறது. எனவே அது ஏதாவது குடிநீரால் பாதிப்பு இருக்குமா என்கின்ற வகையில் தற்போது அந்த குடிநீரின் மாதிரியை கிங் இன்ஸ்டிடியூட்டின் பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறார்கள். பொதுவாக குடிநீர் மாதிரி பரிசோதனை முடிவுகள் என்பது வருவதற்கு 2-3 நாட்கள் ஆகும். ஆனாலும் கூட இந்த பிரச்சனையின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு மிக விரைவில் அந்த பரிசோதனை முடிவுகளை தர வலியுறுத்தவிருக்கிறோம். இந்த நிலையில் நம்முடைய துறையின் சார்பில் அலுவலர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அந்த பகுதியை சுற்றி ஒரு 6 இடங்களில் மருத்துவ முகாம்கள் போட்டு மக்களுக்கு அங்கேயே போதுமான மருத்துவ வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் காலையிலிருந்து இங்கே வந்து அவர்களுக்கு தேவையானவர்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளும் மருந்து வசதிகளும் போதுமான அளவுக்கு கையிருப்பில் இருக்கிறது. இன்னொருவர் 88 வயதான வரலட்சுமி என்பவர் ஏற்கனவே பல நாட்களாக படுத்த படுக்கையாக இருப்பவர், அவரும் இறந்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக
வரலட்சுமி என்பவர் 88 வயது நிரம்பி படுத்த படுக்கையாக இருக்கிறவர், அவர் இறந்திருக்கிறார். திருவீதியும் மோகனரங்கமும் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இவர்கள் இறப்புக்கான காரணம் பிரேத பரிசோதனையின் முடிவில் நிச்சயம் தெரிய வரும். அதையும் கடந்து குடிநீரின் மாதிரி தற்பொழுது அனுப்பப்பட்டிருக்கிறது. குடிநீரால் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்பதும் விரைவில் கண்டறியப்படவிருக்கிறது. இப்பொழுது உடனடியாக நம்முடைய மாநகராட்சியின் ஆணையர் குடிநீரை அங்கே அவர்கள் இனிமேல் அதை பருகுவதற்கு தடை விதித்து மாநகராட்சியின் சார்பில் வாகனங்களின் மூலம் குடிநீர் விநியோகிப்பதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார். இந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய எதிர்க்கட்சியின் தலைவர் பொதுவாகவே எந்த விஷயத்தை எடுத்தாலும் பதட்டத்தை ஏற்படுத்துகிற வகையிலேயே செய்திகளை சொல்வதும் தொடர்ந்து பதட்ட சூழலை உருவாக்குவது மாதிரியான செய்திகளை பதிவிடுவதுமே வாடிக்கையாக கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது கூட இந்த மருத்துவமனையில் 30 பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் 3 பேர் இறந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் சொல்லியிருக்கிறார். இப்போது இங்கு இருப்பவர்கள் நேரடியாகவே நாங்களும் பார்த்தோம், நீங்களும் பார்த்தீர்கள். 19 பேர் இருக்கிறார்கள் என்பது உண்மை. இந்த இறந்தவர்கள் 2 பேர் இறந்த நிலையில்தான் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் படுத்த படுக்கையாக இருக்கிற 88 வயது நிரம்பியவர் ஒருவர் இறந்திருக்கிறார். என்றாலும் இவர்களுடைய இறப்புக்கான காரணம் இன்னும் 2 நாட்களில் பிரேத பரிசோதனைக்கு பிறகும் குடிநீர் மாதிரியின் அந்த ரிசல்ட்டுக்கு பிறகும் நிச்சயம் தெரிய வரும். அதை நாங்கள் பத்திரிகையாளர்களுக்கு செய்தி குறிப்பின் வாயிலாக அறிவிக்கிறோம். இப்போ இந்த ப்ராட் டெத் ஆச்சு இல்லை சார், அவங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருந்து இந்த வாட்டர் கண்டமினேஷனால ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு போனவங்களா இல்லை நார்மலாக வீட்டில் இருந்து ப்ராட் டெத் ஆகி வந்தது? இல்லை, இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போனவங்கல்ல. இப்போ பெரும்பகுதி இப்போ கேட்டதில் கூட ஒருத்தர் வந்திருக்காங்க, நேற்று காலையில் வந்திருக்காங்க, இன்னைக்கு காலையில் வந்திருக்காங்க. 2-3 நாளாக வந்துருக்குறாங்க. ஒரே நேரத்தில் எல்லாருமே வரல. நம்ம பழனி சார்கிட்ட டேரக்டர் சார்கிட்ட நம்ம விசாரிக்கும் போது அவரு மோகன கிருஷ்ணன்றவர் இறந்தவர் வந்து நேற்று வந்து சிகிச்சை பெற்றுட்டு போயிட்டு தான் அவர் இறந்துட்டதா சொல்றாங்க. நீங்க சிகிச்சை பெறலன்னு சொல்றீங்க சார். இல்லை நேற்று ஒரு தடவை வந்துட்டு போனதா சொல்றாங்க. வந்து போயிருக்கா சொல்றாங்க. அது எதுவாக இருந்தாலுமே அவருடைய உபாதையாகி வந்திருக்காரு. வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்துட்டு போயிருக்காரு. அப்போ மருத்துவம் சரியா பார்க்க அமைக்கப்பட்டிருக்குதா இல்லை இன்னைக்கு வந்து உடனே வந்த ஸ்பாட்லேயே இறந்துருக்காரு? இல்லை இப்போ மருத்துவம் அவர் அதான் போகிறவங்க இப்போ 19 பேர் இங்கே 14 பேர் இங்கேருந்து புறநோயாளிகளாக வந்து சிகிச்சை பெற்று தாங்களாகவே வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ இதில் கூட ஒரு 2 பேர் தனியார் மருத்துவமனைக்கும் போயிருக்கிறாங்க. எல்லாருமே இங்கே தான் இருக்கணும்னு யாரையும் கம்பல் பண்ண முடியாது. இங்கே வந்து முதலுதவி பண்ணுவாங்க, சிகிச்சை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்கு அவங்க விரும்புகிற இடத்துக்கு போகிறத நம்ம தடுக்க முடியாது. அந்த வகையில் இப்போ இங்கே மோகனரங்கம் வந்து போயிருந்தாருன்னா வந்து போயிருக்கிறதா சொல்கிறாரு. வந்து போயிருந்தாலும் கூட இப்போ அவருடைய இறப்பு இங்கே வரும்போது 2வது இங்கே வரும்போது ப்ராட் டெட்டுன்றாங்க. ஆனாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரேத பரிசோதனையில் நிச்சயமாக அது எதனால் இறந்தாருங்கிறது தெரிய வந்துடும். சார் நீங்கள் சொல்கிற தகவல் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நர்சிங் ஹோமில் 5 பேர் வந்து அனுமதிச்சிருக்காங்க. அந்த டேட்டாஸ் எப்படி சார்? பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சிங் ஹோமில் கண்டோன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் 5 பேர் வந்து அனுமதிச்சிருக்காங்க. 3 பேர் வந்து தீவிர சிகிச்சையில் இருக்காங்க, 2 பேர் நார்மல் பெட்டில் இருக்காங்க. அந்த தகவல் எதுவும் இருக்குங்க? இப்போ போகும்போது பார்த்துட்டு போகிறேங்க. இந்த இன்சிடென்ட்ல உள்நோயாளிகளும் வெளிநோயாளிகளும் மொத்தம் எவ்வளவு பேர் சார் வந்திருக்காங்க? இப்போ உள்நோயாளிகளாக இருக்கிறவங்க வந்து 19 பேருங்க இங்கே இருக்கிறது. 3 பேர் நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் ராஜீவ்காந்தியில் இருக்கிறார், 2 பேர் தனியார் மருத்துவமனையில் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நர்சிங் ஹோம் இப்போ நான் போய் சார் அந்த ஓபி போட்ட கவுண்ட் கேட்குறேன் சார். நம்ம ஏற்கனவே வந்து உடல் உபாதை ஏற்பட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, மாத்திரை மருந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? அவங்களுடைய கவுண்ட் எவ்வளோ சார்? 14 பேர் தான் வந்து ஓபி வந்து போயிருக்காங்க. 14 பேர் ஓபி வந்து போயிருக்காங்க. அது யாருங்கிற பேர் பட்டியலும் வச்சுருக்காங்க. சார் இந்த சம்பவம் நடந்து அதில் நீங்கள் சொல்கிற மோகனரங்கம் இல்லை.
இந்த சம்பவம் நடந்து 2 நாளா நீங்களே சொல்றீங்க, 2 நாளா அவங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. 2 நாளா இருக்கு, வர்றது இன்னைக்கு காலையில் இப்பவும் வந்திருக்காங்க. இல்லை சார், ஒரே நேரத்தில் யாரும் இல்லை ஒரே நேரத்தில் வரல. அங்கே இருக்கக்கூடிய சுகாதார அலுவலர்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, வாட்டர் கண்டாமினேஷன் இருக்கா இல்லையான்னு இல்லை, சொல்லி. தகவல் தெரிஞ்சால் நிச்சயமாக போயிருப்பாங்க. யாருக்கு தகவல் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தா உடனே போயிருப்பாங்க. இப்போ எம்எல்ஏ இங்கே ஃபீல்டுலேயே இருக்காரு, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக போயிருப்பாங்க. சார், இந்த வரலட்சுமி அம்மா வந்து இந்த மாசு கலந்து தண்ணீர் குடிச்சு தான் இறந்தாங்களா இல்லை வயது முதிர்வானா இறந்தாங்களா? இல்லை 88 வயசு அவங்களுக்கு, ஏற்கனவே பெட் ரிட்டனாக இருக்கிறாங்க. அவங்களுடைய இறப்பும் கூட இப்போ நம்ம ஆய்வு பண்ண தான் போகிறோம். அவங்களையும் கூட இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எதனால் இருந்தாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். வயோதிக நிலையிலையா இல்லை ஏற்கனவே இருக்கிற நோய் பாதிப்பாலையா எதுங்கிறது இப்போ தெரியும். மொத்தத்தில் எவ்வளோ பேர் சார் பாதிக்கப்பட்டது கவுண்ட் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அதாங்க ஏற்றம் இறக்கமாக சொல்லிட்டு இருக்காங்க. 14 பேர் வந்து போயிட்டாங்க, 19 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, 3 பேர் வெளியில் இருக்கிறாங்க. மொத்தத்தில் 22 பேர் தனியார் மருத்துவம் 5 பேர் இருக்காங்க. அது சொல்கிறாங்க, போய் பார்த்தா தான் தெரியும். போய் பார்க்குறேங்க, நான் போய் பார்க்குறேங்க, போய் பார்த்துட்டு. சார், நீங்கள் சாரிகிட்ட கேட்கும்போது அந்த மோகனரங்கன் பேர் லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் மோகனரங்கன் வந்துட்டு போனதா சார் சொல்கிறாரு. இது முன்னுக்கு பின்னான ஒரு முரண்பாடான கிடையாது. எதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. என்ன முன்னுக்கு மரணம் என்ன இதில் என்ன மறைச்சு வச்சு உங்களுக்கு என்ன லாபம், இவங்களுக்கு என்ன லாபம்? எந்த லாபமும் கிடையாதுங்க. எவ்வளோ பேர் இங்கே அட்மிட் ஆனாங்க, எவ்வளோ பேருக்கு சிகிச்சை கொடுத்தாங்கன்னு சொல்றது ஒரு டாக்டரோட பொறுப்பு. அதில் வந்து எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒன்றும் பெரிய மறைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் வந்து அவராக போயிட்டு இருந்தாருன்னா ஒன்றும் அது கணக்கில் இல்லாமல் இருக்கிறதுல ஒன்றும் இது இல்லை. அவரை வேணும்னு போய் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அந்த இடத்துல இருக்கிற ஒரு உயர்நிலை தொட்டி வந்து பல நாளாக வந்து சீரமைக்காமல் அதை சுத்தப்படுத்தாமல் இருந்ததுனால தான் அதை சொல்கிறாங்க. அது கண்டோன்மெண்ட் வாட்டர் டேங்க்ன்றாங்க. இப்போ அதான் நம்ம கமிஷனர் வந்து சம்மந்தப்பட்ட சிஓ கூப்பிட்டுருக்காரு. 2 பேரும் போய் ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பார்க்க போகிறாங்க. சிஓ வந்துருக்காங்களா? அது இப்போ அவருமே இந்த வாட்டர் டேங்க் போய் பார்த்து 25 வருஷமா ஒரு அம்மா இருக்காங்க. இது வரைக்கும் அந்த இடத்த சுத்தம் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு. அதுதான் இப்போ யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. பப்ளிக் இல்லை சார், அமைச்சர் சொல்றாரு. வாட்டர் சாம்பிள் வந்து வந்ததுக்கு அப்புறமா தான் வாட்டர் கண்டாமினேஷனா இல்லையாங்கிறது தெரியும். சார், அமைச்சர் பார்வையிடும் போது ஆணையர்கிட்ட ஏன் இந்த இடம் இப்படி இருக்கு, அந்த இடம் மட்டும் இல்லை, தாம்பரத்தில் பெருவாரியான இடம் அப்படிதான் இருக்கு. அமைச்சர் பார்வையிட இருக்கக்கூடிய இடமே அந்த சூழ்நிலையில் தான் இருக்கு. ஃபுல்லாக வந்து அந்த கழிவு நீர் தேங்கி ஏன் இப்படி இருக்கு, அதை க்ளீன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து ஆணையர்கிட்ட சொல்றாரு. அந்த வீடியோவும் இருக்கு சார். அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தாம்பரம் மாநகராட்சியில் பெருவாரியான இடத்துல இருக்குது. இல்லை இப்போ இந்த மழை வந்ததுக்கு அப்புறங்க சின்னதாக அங்கங்கே இந்த மேடு பள்ளத்தில் தண்ணி தேங்கி நிற்கிறது இருக்கும். மழை நின்று 3 நாள் ஆயிடுச்சு. இல்லைங்க, சின்னதாக பள்ளம் மேடு மலைப்பகுதி மலையை ஒட்டி இருக்கிற அந்த இடத்துல சின்னதாக இருக்கிறத அதை க்ளீன் பண்ணுறது போகிறதெல்லாம் இனிமேல் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஒரு பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே மருத்துவ முகாம் வைக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் செய்கிறோம். அது முன்னாடியே செய்ய வேண்டியதான முன்னெச்சரிக்கை? ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. மருத்துவ முகாம் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே 15ஆம் தேதியிலேருந்து நடந்துன்னு இருக்குங்க. இப்போ அந்த இடத்துல எல்லா நேரத்துலையும் நடந்துன்னு தான் இருக்கு. நாங்கள் ஒரு இடத்துலையும் பார்த்த மாதிரி மருத்துவ முகாமே இப்போதான் சார் போட்டிருக்காங்க. இல்லை எங்கெங்கே மருத்துவ முகாம் நடக்குதுங்கிற பட்டியலையும் அவங்க ஃபோட்டோ ஆதாரத்தோட தர சொல்கிறேங்க. நீங்கள் அங்கே போகாதது உங்கள் தப்பாக இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எல்லா பத்திரிகையாளர் நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். மருத்துவ முகாம் நடத்துறேன்ட்டு டெய்லி நான் சென்னையில் சொல்லின்னு இருக்கேன். இது வரைக்கும் 55,000 முகாம் நடத்திருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும். தாம்பரம் மாநகரம் இல்லை அதாங்க சென்னையில் சொல்கிறது தான் எல்லாம் எந்தெந்த நம்ம ஊரில் நடத்துகிறங்கிற பட்டியலை சென்னையிலேருந்து கொடுத்துருக்குறோம். அதை டெய்லி கொடுத்துருக்குறோம். ஒரு தாம்பரத்தில் எவ்வளோ நடத்துகிறோம், செங்கல்பட்டில் எவ்வளோ நடத்துகிறோம், காஞ்சிபுரத்தில் எவ்வளோ நடத்திருக்கிறோம், கள்ளக்குறிச்சியில் எவ்வளோ நடத்திருக்கிறோம். போன 15ஆம் தேதியில் ஆரம்பித்த மருத்துவ முகாம் 55,000 தாண்டி இருக்குது. இது வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை வரலாற்றில் இவ்வளோ முகாம் நடத்துறதில்லை. அவ்வளோ முகாம் நடத்திருக்கிறோம். இன்னும் முகாம் நடத்துறது வந்து நீங்கள் போய் பார்க்கணும். பார்க்காத நீங்கள் வேற ஏதாவது பார்த்து ஒரு குழந்தை வந்து எழும்பூர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. மேல் சிகிச்சைக்காக இந்த வாட்டர் கண்டாமினேஷன் ஆகி ஒரு குழந்தையை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு வர்ற தகவலுக்குலாம் நாங்கள் வந்திருக்கா இல்லையா வந்திருக்கா இல்லையா இது வரல இல்லைங்க. வந்த தகவல் தெரியும். அவர் தான் இங்கே கூட்டு போயிருக்காங்களா சார்? எங்க கூட்டு வீடியோ இருக்குங்களா சார்? நாங்கள் கேட்டு வலிப்பு வந்த குழந்தையா ஏங்க வேற எந்த சிகிச்சைக்கு வந்தாலும் இதுல நீங்க சம்பந்தப்படுத்துவீங்க சார்? அதுதான் சார் தெரியப்படுத்துறீங்க சார் கேக்குறேன். எல்லாத்தையுமே சார் தகவல் வந்திருக்குன்னு தான் சொல்றேன். அது தெரியப்படுத்துறது தான் நான் கேக்குறேன். வேற எதுவும் இல்ல. அதாவது இந்த இஷ்யூ வேறங்க. இந்த வேற இஷ்யூக்காக எந்த பாதிப்பு இருந்தாலும் அதெல்லாம் இதுல போய் நினைச்சுக்க முடியுமா? 19 பேரோட உடல்நிலை சீரா இருக்கு. நல்லா இருக்காங்க.
எந்த மாதிரிப்பா மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு? உங்களுக்கு டாக்டர் ரிப்போர்ட் தர சொல்லுங்க. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.